ஒரு சின்ன உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில இப்ப நாம துன்பப்படுற மாதிரி எதுக்கெல்லாம் துன்பமும் எதுக்கெல்லாம் கவலையும் எதுவெல்லாம் எனக்கு அப்படி ஆயிட்ட இப்படி ஆயிட்ட அல்லாஹ் என்ன மட்டும் ஏன் தான் இப்படி சோதிக்கிறான்னு தெரியலையே, என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் தான் விடிவுகாலம் கிடைக்கலையோ தெரியலையே, அவனும் பல பிசினஸ் பண்ணி பார்த்துட்டான், எல்லா பிசினஸும் ஒண்ணும் இல்லாம போகுது, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நம்ம புலம்புறோம்ல, வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை, புலம்பல் லிஸ்ட் எடுத்தா தேவதைகிட்ட சொல்றதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கோம். நம்ம வேண்டும்னு லிஸ்ட் கேட்டாலும் வரம் கேட்பதற்கு அதையும் வச்சிருக்கோம், இது வேணும் அது வேணும், வேண்டாம் இது வேண்டாம் அது வேணும், அதுவும் ஒரு பெரிய லிஸ்ட். என் புருஷன் மட்டும் கொஞ்சம் மாறிட்டாருன்னா, அவர் கோபம் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா, அவர் மட்டும் இந்த அள்ளி அள்ளி செலவு பண்ற அந்த கொஞ்சம் கட்டுப்படுத்தி சிக்கனமா இருந்துட்டாருன்னா, அதே மாதிரி இங்க வந்து கேட்ட என் பொண்டாட்டி மட்டும் கொஞ்சம் மாறிட்டானா, அவன் மட்டும் ரொம்ப சிடு சிடுன்னு கஞ்சத்தனம் பண்ணாம இருந்துட்டானா, என் அண்ணனவிமார் வரும்பொழுதெல்லாம் ஒரு ஆசையா 4 வார்த்தை பேசிட்டானா, எல்லார்ட்டையும் இருக்கு லிஸ்ட். லிஸ்ட் இல்லாத ஆள் இல்லை, எல்லார்ட்டையும் ஏதோ ஒரு லிஸ்ட். என் புள்ள அப்படி ஆயிட்டாம்னா, எங்க அண்ணா அப்படி ஆயிட்டாம்னா, என் முதலாளி இப்படி ஆயிட்டாம்னா, என் தொழிலாளி இப்படி ஆயிட்டாம்னா, ஓனர்கிட்ட போய் கேளுங்க, விசுவாசமே இல்லப்பா இந்த காலத்து பயிர்களுக்கு. கொஞ்சம் விசுவாசமா வேலை பார்த்துட்டானுன்னா அவன்கிட்ட போய் கேளுங்க, நம்மளை போய் நம்ம உழைப்பை பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறானுவா, அவனை மட்டும் நம்ம கொஞ்சம் கூட சம்பளத்தை கூட்டி கொடுத்துட்டான், விடு விடு பேச்ச விடுன்றான், சம்பளத்தை கூட்டி கொடுக்குவா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான், ஆளை மாத்து. எல்லார்ட்டையும் லிஸ்ட் இருக்கு, பிச்சைக்காரன்ட்டையும் லிஸ்ட் இருக்கு, பிச்சை போடுறவன்ட்டையும் லிஸ்ட் இருக்கு. 10 ரூபா கையில மொத்தமா இருக்குதே, அவன் மட்டும் சில்லறை கொடுத்துட்டான்னா அவனுக்கு வேணா 2 ரூபா கொடுத்துடலாம். அவன் வச்சிருக்க 10 ரூபாய மொத்தமா போட்டாம்னா, ஐயோ அவனுக்கு 4-5 கூடு 2 சேர்த்து போடலாம். இவன்ட்டையும் இருக்கு அவன்கிட்ட இருக்கு, லிஸ்ட் இல்லாத ஆளே இல்லை. எல்லார்ட்டையும் லிஸ்ட் வச்சிருக்கோம்ல. அப்ப எல்லாரிடமும் இந்த மாற்றம் வேண்டும் அந்த மாற்றம் வேண்டும் அப்படின்னு 1008 மாற்றங்களை நம்முடைய இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறோமே, இந்த இடத்துல அந்த மாற்றங்கள் தேவையா இல்லையா என்பதை பகுத்து உணர்கிற ஒரு சிந்தனை அறிவு வந்து விட்டால் எந்த மாற்றமும் தேவையில்லை, நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. இது இருப்பதனால் துன்பமாக இருக்கிறேன்னு சொல்றீங்களே, அது இருக்கும் பொழுதே நீங்க இன்பமா இருப்பீங்க. நபிகளார் அப்படித்தான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி எவ்வளவு லிஸ்ட் வச்சிருக்கோம், இந்த லிஸ்ட்ல எல்லா லிஸ்டும் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. எந்த லிஸ்ட்? புலம்புற லிஸ்ட், அழுகிற லிஸ்ட், கவலைப்படுற லிஸ்ட், துன்பப்படுற லிஸ்ட், ஏன்னா இப்படி எனக்கு மட்டும் இப்படி அப்படின்ற லிஸ்ட் நமக்கு எவ்வளவு இருக்குதோ அதை விட பெருசா ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு.